இனிமேல் தான் ஆட்டமே இருக்கு. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியே நேரடியாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த நோட்டீஸை படிச்சு பார்த்தீங்கன்னாவே எப்படியெல்லாம் பாஜக மாட்ட போகுது அப்படிங்கிறது நமக்கு விலாவாரியே தெரியும். அந்த பத்திரிகை ஆதாரத்தோட காமிக்கிறான். 1 லட்சம் கோடிக்கு மேல பணம் எப்படி பாஜகவுக்கு வந்துச்சு இந்த 10 வருஷத்துக்குள்ள? தேர்தல் பத்திரமா இருக்கட்டும், டொனேஷனா இருக்கட்டும், இந்த கணக்கை தாண்டி எக்கச்சக்கமான கோடி கருப்பு பணம் எப்படி உள்ள வந்துச்சு? அந்த 444 எம்எல்ஏ எம்பி யாரு? அந்த பட்டியலை வெளியிடுங்க. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி பாஜகவுக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி சொத்து மதிப்பு கூடுது? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஏடிஆர் அமைப்பு என்ன அறிக்கை கொடுத்திருக்காங்க? அந்த அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க. ஏற்கனவே 2 லா கமிஷன்ல ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதை உச்சநீதிமன்ற கோர்ட்லயே வந்து மென்ஷன் பண்ணி அந்த பெட்டிஷன் ஃபைல் ஆச்சு பாத்தீங்களா? அதுல தெளிவா சொல்லியிருக்கு என்னென்ன லா கமிஷன் கொடுத்த டைரக்ஷன் என்ன. 2011ல பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெகுலேஷன் பில்ஸ் வந்துச்சு. அந்த பில்லை ஏன் நிறைவேற்றாம இன்னைக்கு வரைக்கும் கிடப்பில் வச்சிருக்காங்க? அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? ஒட்டுமொத்தமா இவங்களுடைய நோக்கம் இந்த பெட்டிஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு பாத்தீங்களா? உச்சநீதிமன்றம் அனுப்பிச்ச நோட்டீஸ்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது திருடனுக்கு தேள் கொட்டன்னு சொல்லுவாங்கல்ல, இது வரைக்கும் பாஜக அரசாங்கம் வாயே திறக்கல. உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா இல்லையா? அதுக்கு என்ன நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறீங்க? ஏன் இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறீங்க? எந்த பத்திரிகையிலையும் முதல்ல ஏன் இந்த செய்தியா மாறல? ஒயர் மட்டும் ஏன் திரும்ப திரும்ப எழுதுறான்? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? அதாவது இப்போ சமீபமா உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு ஒன்றிய அரசுக்கு. என்னன்னா, அரசியல்ல கருப்பு பணத்தோடைய புழக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு, எந்த வரவு செலவும் காட்ட மாட்டாங்க. ஸோ இது இப்படியே போனா நல்லதுக்கு இல்லை, மணி லாண்டரின்றது அதிகமா போயிட்டு இருக்கிறதால இதை நெறிப்படுத்தணும் அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு இவங்க கொடுத்த நோட்டீஸை பார்த்து பாஜக அலறி இருக்கு. இந்த நோட்டீஸ்க்கு பாஜக ஏன் அலறணும் அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது. இதை பத்தி உங்க கருத்து என்ன? பாஜக தான் அலற முடியும். ஏன் அப்படின்னா, கடந்த 10 வருஷத்துல பாஜக ஒட்டுமொத்தமாக அஃபீஷியலாக அவங்க கலெக்ட் பண்ண நிதி, மற்ற ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளும் சரி, தனிமனித வாங்கின மொத்த பணமே ஒரு 14,000 கோடிக்கு மேலே இருக்குது ஃபண்டு. சரி, 14,000 கோடி அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு பெரிய காசு கிடையாது. இந்த 14,000 கோடியை வசூல் பண்ணதுக்காக பாஜக பயப்படுமா அப்படின்னா அது கிடையாது. 14,000 கோடிக்கு அவங்க கணக்கு வழக்கு வச்சிருக்காங்க. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணதுக்கும், தேர்தலில், அதாவது எல்லா மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திச்சதாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தலை 3 முறை சந்திச்சிருக்காங்க. 2014 தேர்தல், 19 தேர்தல், 24 தேர்தல், இல்லை குறிப்பாக 19 தேர்தல், நம்ம 24 தேர்தல் எடுத்துக்கலாம். இந்த 2 தேர்தல், இது எல்லா செலவுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் கோடிக்கு மேலே செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை ஒயர் பத்திரிகை கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்து பாஜக பயப்படுது. அடிப்படையில் இந்த வழக்கு யார் போடுறாங்க அப்படின்னா, ஒரு அட்வொகேட், அவர் பேர் வந்து அஸ்வின் குமார் உபாத்யா. அவருக்கு உச்சநீதிமன்றத்திலேயே அந்த பப்ளிக் லிட்டிகேஷனை போடுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமீபத்தில் இன்கம் டேக்ஸ் ரைட் சில கட்சிகளுக்கு நடந்துச்சு. அதில் வந்து 400 கோடி 500 கோடி பணம் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு. அந்த கட்சியெல்லாம் எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்படவே இல்லை, டம்மி கட்சி. இவங்கள்ட்ட இவ்வளோ பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மாதிரி இந்தியாவில் இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளே 90% கட்சிகள் வந்து கருப்பு பணத்தை ரொட்டேஷன் பண்ணுறதுக்காகவே வச்சிருக்கிறாங்க. இது மேல ஒரு ரெகுலேட்டரி, அதாவது இந்த பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இந்த மாதிரி சின்ன கட்சிகள் கிட்ட இந்த கருப்பு பணத்தை கொடுத்து அதை ரொட்டேட் பண்ண அது மாதிரி பண்றாங்க. வேற தனிப்பட்ட ஆட்கள், கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாருமே பண்ணுவாங்க, இப்படி பண்றாங்க. ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது குறித்தான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வாங்க, ஒரு சட்ட ரீதியாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் அந்த பெட்டிஷனுடைய மையமே. இதை வந்து ஜஸ்டிஸ் சூரியகாந்தும் ஜஸ்டிஸ் ஜோயமல்லியா பக்ஷி இவங்க தலைமையில் தான் வருது. அவங்க தான் 2 பேர் பெஞ்சு. அவங்க வந்து நேரடியாக பாஜக அரசாங்கத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வருங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வாங்க அப்படின்னு. இது குறித்து ஏற்கனவே நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு 2011லேயே வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் அஃபேர்ஸ் பில் அப்படின்னு ஒரு பில்லு கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அது வந்து சரியாக வரல. ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியை போட்டு ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலையா இருந்தார். அவர் தலைமையில் வந்து இது சில முறையான வழிகாட்டுதலோடு சில ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ண முயற்சி பண்ணாங்க. அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. பிற்பாடு பார்த்தீங்கன்னா, லா கமிஷன் ஆஃப் இந்தியா, அது வந்து ஜஸ்டிஸ் ஜீவன் ரெட்டி தலைமையிலான குழு, அதே மாதிரி நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதே வெங்கடாச்சலையா தலைமையில் 2-3 குழுவெல்லாம் போட்டு இதெல்லாம் சரி பண்ண முயற்சி பண்ணாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ எக்ஸிஸ்டிங் சட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே டொனேஷன் கொடுக்குறவங்களுடைய பேர் வந்து எழுதப்படும். சிக்கலே எங்கே வருது அப்படின்னா, டொனேஷன் கொடுக்குறவங்களோட பேர் இருக்குது, அந்த பேரை போட்டுருவாங்க, யார் யாருன்னு எழுதிடுவாங்க, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், பேங்க்கு வந்துடும், அதெல்லாம் க்ளீனாக இருக்கும். தேர்தல் பத்திரம் மூலியமாக இவங்க கிட்டத்தட்ட 12,000 கோடியை கார்பரேட் கம்பெனிலிருந்து வாங்கியிருக்காங்க 2018 24 வரைக்கும். அது நீதியரசர் சந்தர்சூட் கூட இது ரொம்ப தவறு, இதை நான் வந்து தடை பண்றேன் அப்படின்னு, இல்லீகல் அப்படின்னு சொன்னார். தேர்தல் பத்திரத்தை சட்டத்துக்கு புறமானது அப்படின்னாரு. இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, 12,000 கோடி ரூபாய் ஒரு ரூட்ல வாங்கியிருக்காங்க பாஜக.
அது இல்லீகல்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அந்த 12,000 கோடி வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லு, இல்ல அந்த பணத்தை அரசாங்கம் எடுத்துக்கணும்னு சொல்லு. அது வழக்கமா உச்சநீதிமன்றம் பண்றது தானே. அதாவது அவங்களுக்கு அதாவது வழிமுறையும் சொல்லிடுவாங்க, ஆனா சாவியும் கையில கொடுத்துருவாங்க. இதுதான் பீரோ, அதில் தான் பணம் இருக்கு, சாவி வந்து கையில கொடுத்துரு, தேடி கண்டுபிடிச்சுக்க உன் சம்மத்தி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நிறைய வழக்குகள் உச்சநீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும், பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குன்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து சந்திரசூட் வந்து அப்படியே பயங்கரமா காரசாரமெல்லாம் பேசினாரு. பாருங்க, இது இப்படி தேர்தல் பத்திரத்தை முறைகேடாக பயன்படுத்தி விட்டார்கள், SBI நீங்க பாண்டெல்லாம் கொண்டாங்க, 24 hours டைம் கொடுக்குறேன், அப்படி இப்படின்னு பேசினாரு. அவன் 12,000 கோடி வாங்கியிருக்கிறான். ஆமா, அது ஆதாரம். பேங்க்ல தான் வந்திருக்கு அந்த 12,000 கோடி. இதை கொடுத்ததெல்லாம் கார்பரேட் கம்பெனிக்காரங்க. அவங்களுக்கு எல்லாம் ரைடு விடப்பட்டிருக்கு, ரைடு விடன்னு மிரட்டப்பட்டிருக்குங்கிற தகவல் எல்லாமே வெளியே வந்துருச்சு. ரைடு விடுறதே நம்ம நிதி வாங்குறதுக்கு தானே. ஸோ அப்போ இவ்வளவு தகவல் வந்ததுக்கு பிறகு நீங்க அதை சட்டத்துக்கு புறம்பானது டிக்ளேர் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த 12,000 கோடி என்ன பண்ணீங்க அப்படின்னா, 12,000 கோடி வச்சுட்டு போறாங்க. இது எப்படி அப்படின்னா, ஒருத்தர் திருடிட்டான், இப்படி பண்றது தப்புடா, இது சட்டத்துக்கு புறம்பானதுடா, பட் ஆனா இப்ப திருடில அதை மட்டும் வச்சுக்கோ, வச்சுக்கோ, ஆனா நீ திருடின வழி தப்பு தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ பாஜக கடந்த 10 ஆண்டுகளில் எக்கச்சக்கமான பணத்தை வந்து, இது மாதிரியான கருப்பு பணத்தை வந்து அவங்க வெள்ளை பணமா மாத்திருக்காங்க. சமீபத்தில் நடந்த 2 முக்கியமான ரைடு என்ன அப்படின்னா, ஜூலை 13ஆம் தேதி இந்தியன் சோசியல் பார்ட்டி, யுவ பாரத் ஆத்ம நிர்பார் தள், இது மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிஸ், இந்த 2 பார்ட்டியினுடைய அக்கௌண்ட்ல, அது அன்அக்கௌண்டட் ஒரு 500 கோடி பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 12, 2025 ஒரு 271 கோடி நேஷனல் சர்வ சமாஜ் பார்ட்டிட்டு இருந்து பிடிச்சிருக்காங்க. இந்த கட்சி எல்லாம் வெறும் லெட்டர் பேட் கட்சி தான். நம்ம ஊர்ல சில ஜாதிக்காரங்க வந்து ஒரு 50 பேர்த்த கூட சேர்த்து வச்சுட்டு கார்ல தொங்கிட்டு போயிட்டு வந்துட்டு, நாங்க அந்த ஜாதிக்கா நாங்க தான் அடையாளம், இதுதான் எங்க கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது மாதிரி லெட்டர் பேட் கட்சிகள்கிட்ட 250 கோடியிலிருந்து 500 கோடி வரைக்கும் பணம் ரொட்டேட் ஆகுது. அந்த பேன் இந்தியா பாஜக கிட்ட எவ்வளவு இருக்கும் அப்படின்றீங்க? எக்கச்சக்கமா இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 10 ஆண்டுகளில் வசூல் பண்ணப்பட்ட பெரும் நிதி, அதிகப்படியான நிதி, கிட்டத்தட்ட 50-60% நிதி வந்து பாஜகங்கிற ஒரு கட்சியால் வசூலிக்கப்பட்டது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ தகவல். அதை நாம போற போக்கில் சொல்லலை, இது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டாவின்படி. ஸோ அப்போ நமக்கு இப்போ ஒரு முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னா, 2023 நினைக்கிறேன், 23ல் ஜேபி நட்டா கிருஷ்ணகிரியில் வந்து கிருஷ்ணகிரியினுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ், பிஜேபி ஆஃபீஸை திறந்து வச்சார். ஒரு பெரிய பில்டிங், அதனால இடம், கார் பார்க்கிங்கு, உள்ள கான்ஃபரன்ஸ் ஹாலு, உள்ள எல்லா டெக்னாலஜி, சகல வசதிகளோட ஒரு 300-400 பேர் உட்காந்து பேசக்கூடிய கான்ஃபரன்ஸ் ஹாலு எல்லாம் இருக்கு. இந்த பில்டிங், லேண்டு, இந்த எல்லா வேல்யூ பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 கோடியாவது இருக்கும். அதாவது இன்டீரியர் கிருஷ்ணகிரிக்குள்ளே 3 to 5 crores இருக்கும். அன்னைக்கு அவர் என்ன பேசினார் அப்படின்னா, நாம இந்தியா முழுக்க 887 டிஸ்ட்ரிக்ட்ல பார்ட்டி ஆஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம், அதுல 290 ஆஃபீஸ் வேலை முடிஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாம ஸ்டேட் லெவல் ஆஃபீஸும் கட்டப்பட்டு இருக்கு. அதே போல இந்தியாவுக்கான ஒட்டுமொத்தமான ஹெட் ஆஃபீஸும் கட்டப்பட்டு இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில கட்டினாங்க, 1,70,000 ஸ்கொயர் ஃபீட். அது அதாவது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பில்டிங். அமித்ஷா பேசுறாரு, அந்த பில்டிங்கை திறந்து வச்சு பேசும்போது சொல்ற, உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி ஆஃபீஸ்னா அது பாஜகவுடைய, கிட்டத்தட்ட 1000 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆமா. ஸோ இது வந்து ஒட்டுமொத்த ஹெட் ஆஃபீஸ் இந்தியாவுக்கும். நான் இப்போ முதல்ல சொன்னது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ், 5 கோடி வரைக்கும் பட்ஜெட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸை தாண்டி ஸ்டேட் ஆஃபீஸ், ஜோனல் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதனுடைய பட்ஜெட் வந்து 25 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸாக அவங்க கட்டுறாங்க. இது எல்லாமே 2014க்கு பிறகுதான் கட்டப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் போபாலில் இவங்க ஒரு புது ஆஃபீஸ் கட்டுறாங்க, அதனுடைய எஸ்டிமேட்டட் காஸ்ட் 100 crores, 100 கோடி தான் வருது. அதே மாதிரி அஸ்ஸாம் பிஜேபி ஆஃபீஸ் கட்டியிருக்காங்க, அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆடிட்டோரியம் எல்லாமே சேர்த்து கட்டியிருக்காங்க, ஒரு 25 கோடியில் கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கவுஹத்தியினுடைய ஆஃபீஸ் மதிப்பு 25 கோடி, அதே மாதிரி போபாலுடைய ஆஃபீஸ் மதிப்பு வந்து 100 கோடி ரூபாய் மதிக்கு மேலே பார்த்தோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு 3000-4000 கோடிக்கு மேலே பில்டிங்ஸ் மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப மினிமமான ஒரு கால்குலேஷனாக உயர் பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸுக்கு கிட்டத்தட்ட 2611 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறாங்க. ஸ்டேட் லெவலில் கட்டப்பட்ட ஆஃபீஸுக்கு 900 crores, அதாவது அது லேண்டை வாங்கி அதை கட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த 10 வருஷத்துக்குள்ள நடக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் டெவலப்பிங் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெவலப்பிங் தி இந்தியா கிடையாது. அதாவது நாட்டை நீங்க ஒரு இன்ச்சு கூட வளர்த்தல, மாற உங்க கட்சியை வந்து நீங்க வளர்த்திருக்கீங்க. சரி, ஓகே, ரைட், இதெல்லாம் ஒத்துக்கலாம். சரி, அவங்க லேண்டு, பில்டிங், அசெட்ஸ் வாங்குறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளில் மாநில சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சிருக்காங்கல்ல, அந்த எல்லா தேர்தலையும் இவங்க செலவு பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து நம்மள வந்து நாடாளுமன்ற தேர்தல் 2024 ஒரு 4 கோடி ரூபா ட்ரெயினில் பிடிக்கிறாங்க, அது நயினா நாகேந்திரன் தான் வெளியே தெரிய வருது. ஒரு எம்பி தொகுதிக்கு 4 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்தியா முழுக்க பாஜக 2024 தேர்தலில் நின்னாங்க இல்லையா, 4 கோடின்றது வெளியே தெரிஞ்சது, அபிஷியலா, அதாவது அவங்க அபிஷியலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க அவங்க நிக்க வச்ச ஒரு 500க்கும் அதிகமான எம்பிக்கள் கூட்டணி கட்சிகளோட சேர்த்து, சரி ஒரு 300-350 இவங்க சீட்டு வச்சுங்களேன்.
எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க. இது இல்லாம கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ இந்த எம்எல்ஏ எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா எடுத்து வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஸ்டேட் எலெக்ஷன்ஸுக்கு மட்டும் 16,492 கோடி செலவு பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு 54,000 கோடியிலிருந்து 87,750 கோடி வரைக்கும் செலவு நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது யார் சொல்றதுன்னா, சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடீஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப டீட்டெயிலா இந்த தேர்தல் செலவுகள் குறித்து ஆய்வு பண்ணி எடுத்த டேட்டா. இப்போ கடந்த 2019 ஒட்டுமொத்த தேர்தல் செலவு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 60,000 கோடி எல்லா பார்ட்டியும் செஞ்சது 60,000 கோடி. அதுல 45% வந்து முழுக்க முழுக்க வந்து பாஜக பண்ண செலவு அப்படிங்கிறாங்க. இதே அமைப்பு 2024 தேர்தல் அசஸ் பண்ணி ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்க. 1,35,000 கோடி மொத்தமாக எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து 2024 லோக்சபா தேர்தலில் செலவு பண்ணியிருக்கிறார்கள். அப்படிங்கும் போது இதுல 50% மட்டும் பாஜக செலவு பண்ணிருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ்க்கு அவங்க வர்றாங்க. ஏன்னா காலங்காலமா தான் அவங்க பண்றாங்க. ஸோ இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது பில்டிங் கட்டினது, ஸ்டேட் லெவலில் எலெக்ஷன் நடத்துனது, லோக்சபா எலெக்ஷன் நடத்துனது எல்லாம் சேர்த்து 1 லட்சம் கோடிக்கு மேல செலவு செஞ்சிருக்கிறாங்க பாஜக அப்படிங்கிறதான் ஒயரோட ரிப்போர்ட்டு, சில மீடியா ஸ்டடீஸோட ரிப்போர்ட்டு. இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இதனாலதான் பாஜக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மொத்தமா செலவை குறைச்சிடலாம். ஸோ அப்போ இவங்க பாஜக கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 14,000 கோடி நாங்கள் வசூல் பண்ணியிருக்கோம் நிதியா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்க 14,000 கோடி வசூல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க 1.25 லட்சம் கோடி செலவு பண்ணிருக்கீங்களே, இந்த 1 லட்சம் கோடி எங்க இருந்து வந்துச்சு? இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸ் வந்து வெளிப்படையா தெரியக்கூடிய டேட்டா. வெளிப்படையா தெரியாத டேட்டாஸ்ன்னு சிலது இருக்கு. அது என்ன அப்படின்னா, அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த மினிஸ்டர் அதாவது முன்னாள் காங்கிரஸ்காரர் பாஜக போய் சேர்ந்தாரு, 5 எம்எல்ஏ பாஜக போய் சேர்ந்தாங்க, 3 எம்எல்ஏ பாஜக போய் சேர்ந்தாங்க, அந்த கட்சி தலைவர் பாஜகவோட போய் சேர்ந்தாரு, இப்படி நிறைய நடந்துகிட்டு இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 2 ஆண்டு நினைக்கிறேன், 2 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கானால பிஆர்எஸ் கட்சியினுடைய எம்பிக்களுக்கு வேலை பேசுறதுக்காக ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல உட்கார்ந்து பாஜக சாமியார்கள் 3 பேர் வேலை பேசுறாங்க. அது வீடியோ வெளியே வந்துருச்சு. ஒரு ஆளுக்கு மினிமம் 50 கோடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 எம்எல்ஏ வேலை பேசினாங்க. அந்த வீடியோ வெளியே வந்து இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னார் அப்படின்னா, என் கட்சிக்கார அதாவது எம்பி எம்எல்ஏக்களுக்கு, குறிப்பா எம்எல்ஏக்களுக்கு 50 கோடி தர்றேன், 5 கோடி தர்றேன், அதாவது 50 கோடியிலிருந்து 5 கோடி வரைக்கும் பேரம் பேசப்பட்டிருக்கு. அதாவது யாருக்கெல்லாம் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கோ இல்ல அவங்களெல்லாம் வந்து விலை பேசி வாங்குறது. இதே கருத்தை தான் கோவா சீஃப் மினிஸ்டர் சொன்னார். கோவாவுடைய காங்கிரஸ் தலைவர் சொன்னாரு, கர்நாடகா காங்கிரஸ் தலைவர் சீதாராமையாவும் சொன்னார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஸ்டடீஸ் அடிப்படையில் கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான அரசியல் தலைவர்கள், 444 சொல்றாங்க. இதை வந்து ஒரு பத்திரிகையாளருடைய அசஸ்மெண்ட். அதே சமயத்தில் அசோசியேட் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க 2021. அப்பவே 182 எம்எல்ஏஸ் வந்து மற்ற கட்சியிலேருந்து பாஜகவுக்கு வந்துட்டாங்க. இவங்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் வேற கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வர்றாரு பார்த்தீங்களா, வந்து அவர் தேர்தலில் நிற்கும் போது அவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அவருடைய சொத்து மதிப்பு கொடுக்கணும்ல, அவங்களோட சொத்து மதிப்பு கூடி இருக்கு. இப்போ சம்பாதிக்கிறவங்க பாஜக கட்சியில போய் சேரலாம். இப்போ நம்மளுடைய கணக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஆளுக்கு 5 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் கணக்கு வச்சாலே 444 எம்எல்ஏ எம்பிக்களுக்கு, கட்சி தலைவர்களுக்கு நீங்க கொடுத்துங்க கட்சிகளை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ கிட்டத்தட்ட இதே ஒரு 4,000 கோடிக்கு மேல. இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, இப்போ கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாமக வந்து கூட்டணி கட்சி கூப்பிட்டாங்க, சூட்கேஸ் கொடுத்தாங்கிறது வெளிப்படையான பேச்செல்லாம் இருக்கு. அப்போ ஒரு கட்சிக்கு வந்து 50 கோடியிலேருந்து கொடுக்குறான்னு வச்சுங்களேன். இதுக்கான பண செலவு எங்கிருந்து வருது? பல கட்சிகளை நீங்க அபகரிச்சு உள்ள கொண்டு வந்துட்டீங்க, பல கட்சியை கூட்டணி பேசி உள்ள கொண்டு வந்துருக்கிறீங்க. இதுக்கு கொடுக்கப்பட்ட நிதிகள்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை ஒயராக இருக்கட்டும், ஒரு கிளீன் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்த அறிக்கை, இதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை வெளியே வரும்போது இதுல முதல்ல போய் மாற்றுறது யாருன்னா பாஜக தான் மாட்டோம். இல்ல அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றதான நம்மளோட கேள்வியா இருக்கு. இப்ப என்னதான் உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசை போய் நோட்டீஸ் கொடுத்தாலும், ஆமாங்க எங்க கட்சி தானே இவ்வளவு சொத்து சேர்த்துருக்கு, நாங்க எங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு பாஜக எடுத்துருவான். அது சும்மா வெத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. அதாவது ஒரு கடந்த மே மாசம் நினைக்கிறேன், யஷ்வந்த் சர்மான்னு ஒரு ஜட்ஜு மாட்டினார். அவர் வீட்டில் வந்து கட்டா பணம் பிடிச்சாங்க. அவர் வீட்டில் அந்த பின்னாடி கூட எரிஞ்ச நிலையிலேருந்து எடுத்தாங்க. அவருக்கு ஒரு என்கொயரி நடந்துச்சு. அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை வந்து பிரதமருக்கும் கொடுத்தாங்க, ஜனாதிபதிக்கும் கொடுத்தாங்க. அதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சங்கர் கூட ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னு பிரச்சனை கூட பண்ணாரு. ஆமா, அது வந்து யாருன்னா முன்னாள் ஜஸ்டிஸ், சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு சஞ்சய் கண்ணா இருந்தப்போ தான் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டுச்சு. அது இப்போ என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்னா, 6 மாசம் ஆச்சு, ஒரு நீதிபதி மாட்டியிருக்கிறாரு, லஞ்சம் வாங்கி மாட்டியிருக்கிறாரு, வீட்டில் கையங்களவமா காசு பிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய என்கொயரி கமிட்டியே இது ஃப்ராடுன்னு ஒத்துக்கிட்டாங்க.
அவர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு, தவறு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும்? சட்டமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம், நாடாளுமன்றத்தில் மோஷன்ஸ் கொண்டு வரணும். ஆமாம், 50% வந்து ஆட்கள் சொல்லி ஒரு மோஷன் கொண்டு வந்து, அதுக்கு பிறகு இந்த 50% மோஷன் கொண்டு வந்ததுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி என்கொயரி பண்ணி அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை கொடுத்து அதுக்கு பிறகு அதை பாராளுமன்றத்தில் வச்சு 2/3 மெஜாரிட்டி வாங்கி அதுக்கு பிறகு அந்த ஜட்ஜை இம்பீச் பண்ணுவாங்க. ஆமாம், இதுக்கு 5 வருஷம் ஆகிடும். நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் திருடி இருக்கான், மாட்டியிருக்கான், அவன் ஜட்ஜ் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவனை வந்து இம்பீச் பண்ணுறதுக்கு 5 வருஷம் எடுத்துக்குவீங்களான்னு கேட்குறேன். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதே கேள்வி தானே பாஜக தரப்புல இருந்து கேட்கப்படுது. அப்போதைய துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் என்ன கேட்டார்னா, நீங்கள் ஜட்ஜுன்றதுக்காக காப்பாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இது எங்கள் கையில் இல்லை, இதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு, இந்த கேள்வி நீங்கள் ஜனாதிபதி கிட்டையும் பிரதமர் கிட்டையும் கேட்கணும் தானே அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதாவது திருடங்கையிலே சாவியை கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கலன்னா எப்படி இருக்க முடியும்? அப்போ உச்சநீதிமன்றம் வெறும் அதை இது மட்டும் தான் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தான் அவங்களால கொடுக்க முடியும். அவங்க ஒரு இன்ஹவுஸ் என்கொயரியை மட்டும் தான் பண்ண முடியும். ஆமா, இன்ஹவுஸ் என்கொயரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆக்ஷன் எடுக்க வேண்டியது யாரு? இப்போ லா அண்ட் ஆர்டர் வேலையெல்லாம் வந்து ஜட்ஜ் பார்க்க முடியாது. அவர் போய் வழக்கு பதிவு பண்ண முடியுமான்னு? லா அண்ட் ஆர்டர் வேலையை ஜட்ஜ் பார்க்க முடியாது. இப்போ இவருடைய ஜுடிஷன், அதாவது ஒரு ஜட்ஜை நீங்கள் வெளியனுப்ப வேண்டும், ரிமூவ் பண்ண. நீதித்துறைக்கு அந்த அளவுக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்காங்க இவங்க ஆட்சியில அப்படின்னு நான் சொல்ல வரேன். அது வேஸ்ட் தானே. ஒரு நீதிபதியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் சில பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கு. அது வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் தான். அந்த இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு பாராளுமன்றத்துலாம் போகணும். நீங்க சொல்றீங்கல்ல நாங்க கரப்ஷனுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு ஜட்ஜ் மாறியிருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் அவர் இம்பீச் பண்ணி வெளியே அனுப்பல. இதையே செய்யாதவங்க இந்த பெட்டிஷனை கன்சிடர் பண்ணிட்டு ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை கட்சிகளுக்கு இவங்க கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னா கண்டிப்பா கொண்டு வர மாட்டாங்க. ஸோ ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இந்த நேரத்தில் ஒரு நெருக்கடியை கொடுத்து, இதே உச்சநீதிமன்றத்தின் மேல இவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க, உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளுடைய சொத்து பட்டியலை வெளியிடணும், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் குறித்தான எல்லா தகவல்களும் டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொன்னாங்க. போன உச்சநீதிமன்ற நீதிபதி முன்னாள் ரிட்டையர்ட் ஆனல சஞ்சீவ் கண்ணா, அவர் எல்லா ஜட்ஜோடைய சொத்தையும் வெளியிட்டாங்க. ஸோ அதை ஒரு ப்ராசஸாக அவங்க ஃபாலோ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அருமையா என்ன பண்ணார் அப்படின்னா, உள்ள நடக்கக்கூடிய, அதாவது சாதாரணமாக அட்வொகேட்டாக இருக்கிறவங்கள ஜட்ஜாக மாற்றுறாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, கொலிஜியம் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை, அது குறித்தான ரெசல்யூஷன்ஸ் உள்ள என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அவர் வெளியிட்டார். இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒரு பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது பாட்னாவில் இருந்தவர் கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு நீதிபதி ஜஸ்டிஸ் நாகரத்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது குறித்து எல்லாமே நோட்ஸ் வெளியே வந்துருச்சு. ஆனா அபிஷியலா வரல, அன்அபிஷியலா வந்துச்சு. ஆனா சஞ்சய் கண்ணா இருக்கும்போது எல்லாத்தையும் அபிஷியலா வெளியிட்டார். இவரை ஏன் நான் ஜட்ஜ் ஆக்குறேன், ஏன் ஜட்ஜ் ஆக்கல அப்படிங்கிறது குறித்து வெளிப்படைத்தன்மையோடு இருந்தார். ஸோ அப்போ ஒரு நீதிமன்றத்தை இப்படி இருக்கணும்னு டைரக்ட் பண்ணக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் இவர்கள் குறித்து, கட்சி குறித்து, பிளாக் மணி குறித்து எக்கச்சக்கமான கோடியை கருப்பை வெள்ளையா மாற்றக்கூடிய இந்த லாண்ட்ரிங் ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா, லாண்ட்ரிங் ஒர்க்கில் மாட்டக்கூடிய கட்சிகள் குறித்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏன் லா ஃப்ரேம் பண்ண மாட்டேங்கிறாங்கிறத கேள்வி வருது. நம்மளை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் இதை வந்து ஒரு சீரியஸான கன்சர்னாக எடுத்து இதற்கு ஒரு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கான வழிகாட்டுதலை இதே உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. பட் அதை உடைச்சிட்டாங்க அது கவர்மெண்ட், அது வேற கதை. பட் ஆனால் இது மாதிரியான விஷயங்களை தன்னிச்சையாக உச்சநீதிமன்றம் ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு இன்டீரியமாக ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சை உருவாக்கி அதில் வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்க முடியும், சில ஆர்டர்ஸை பாஸ் பண்ண முடியும். அதை அவங்க செய்யணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய விருப்பம். என்னுடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உச்சநீதிமன்றத்தோட இந்த நோட்டீஸ் அப்படின்றது பாஜக கையில் எதிர்கட்சிகளை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஒரு சாவியாக இருக்காதா? இப்போ எப்படி பாஜக தன் கட்சி மேலே நீங்கள் இவ்வளோ பட்டியல் போட்டு அடுக்கினாலும் பாஜக ஒருபோதும் ஆமாம் எங்கள் கட்சி இப்படி இருக்குன்னு செய்ய போகிறல, மாறாக தன்னுடைய எதிர்கட்சிகள், இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதிர்கட்சிகளை நான் ஃப்ரேம் பண்றேன், ஏற்கனவே ஈடியை கையில் போட்டிருக்காங்க, இப்போ இந்த தீர்ப்பை வச்சுட்டு நான் தனி சட்டம் கொண்டு வரேன், இது மூலயமா இவங்களெல்லாம் நான் ஃபேவர் பண்றேன் அப்படின்ற பேர்ல எதிர்கட்சிகளை நசுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இதை அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏற்கனவே எதிர்கட்சிகள் ஈடி வச்சு டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அதை விட ஈடியை விட இது உச்சநீதிமன்றமே இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிருச்சு அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அதோட எப்படி இருந்தாலும் த்ரூ ப்ராப்பர் ஏஜென்சி மூலியமா தான் பண்ணி ஆகணும். இப்போ நீங்க வந்து ஒரு புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்தாலும் ஒன்று சிபிஐயோ இன்கம் டேக்ஸோ இடியோ யாரோ ஒரு ஏஜென்சி தான் போய் வந்து கட்சிகளை ரைடு பண்ணி ஆகணும். அது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி இவங்க வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. புதுசாக வந்து ஒரு சட்டம் வந்து அதனூடாக இவங்க வந்து ஏஜென்சி பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனால் இப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் ஒர்க் வரும்போது அது எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். எல்லா கட்சிகளுமே பணம் வசூல் பண்ணுறாங்க. அதில் பெரும்பாலும் பிளாக் மணி வரத்தான் செய்யுது. அதில் அதிகப்படியான பிளாக் மணியை, பல்லாயிரம் கோடி 1 லட்சம் கோடிக்கு பக்கமான பிளாக் மணியை வந்து இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே வரும்போது அது இன்னும் பெரும் அதிர்ச்சியாக இருக்கும். அதனால் இருக்கிற ஏஜென்சி வச்சு இவங்க மற்ற கட்சியை மிரட்டுறாங்க. இந்த புது ரூல்ஸை அவங்க ஒரு நாளும் ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அப்படியே கிடப்பில் போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதான் நடக்கும்.